எது உண்மையான செல்வம்? கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தாயாம் திருவையோடு இணைந்து புது காலத்தின் 26ஆம் வாரத்திலே இன்றைய இறை வார்த்தை வழிபாடானது எது உண்மையான செல்வம் என்பதை நமக்கு எடுத்துரைப்பதாக அமைந்திருக்கிறது. செல்வம் கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு மிக பெரும் கொடையாகவும் வரமாகவும் இருக்கிறது. இதை விடுதலை பயணம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் இறை வார்த்தையிலே, செல்வமும் வளமும் தான் இறைவனிடமிருந்து நமக்கு கிடைத்த மிக பெரும் ஒரு கொடை. அதனால் நாம் பெற்ற செல்வத்தை நம்முடைய உழைப்பின் பலனாக மட்டுமல்ல, கடவுளின் ஆசீர்வாதமாகவும் கருத வேண்டும். அதனால் அந்த வரத்தை, அந்த செல்வத்தை நமக்கு மட்டுமல்ல, கடவுள் நம் வழியாக பிறருக்கும் அதை பகிர நமக்கு அழைப்பு விடுக்கிறார். பிறருக்கு பகிர்கின்ற பொழுதுதான் அந்த செல்வம் உண்மையான செல்வமாக, பயனுள்ள செல்வமாக திகழ முடியும். இதை நாம் நம்முடைய இந்தியாவிற்கு சுதந்திரம் வாங்கி தந்த மகாத்மா காந்தியினுடைய வரலாறை சற்று அலசி பார்க்கின்ற பொழுது நமக்கு தெளிவாக தெரிகிறது. மகாத்மா காந்தி ஒரு வழக்கறிஞராக பெரிய வருமானம் ஈட்டியிருக்க முடியும். ஆனால் அவர் தனது வாழ்நாளில் எந்த சொத்தையும் செல்வத்தையும் தனக்காக வைத்து கொள்ளவில்லை. எப்போதும் மிகவும் எளிமையான ஆடையையும் மிக சிறிய பொருட்களையும் மட்டுமே பயன்படுத்தினார். அவர் சொல்வார், என்னுடைய சொத்து எல்லாம் மக்களின் சொத்து. நான் வைத்திருப்பது தேவையற்றதாக இருந்தது என்றால் அது ஏழைகளுக்கு சென்றாக வேண்டும். தனக்கு கிடைத்த நன்கொடைகள், வருமானங்கள், சம்பளங்கள், பரிசுகள் அனைத்தையும் அவர் அரசாங்கத்திடமே கொடுத்து விட்டார் மற்றும் சுதந்திர இயக்கம் ஆகியவற்றுக்காக மக்களுக்கு அளித்தார். மேலும் கல்வி, சுகாதாரம், சுதந்திரம், வறுமை ஒழிப்பு இதற்கெல்லாம் அவர் தனது முழு வாழ்நாளையும் தன்னிடம் வந்த செல்வத்தையும் செலவிட்டார். தனிப்பட்ட முறையில் மகாத்மா காந்தி தனது இறப்பின் போது சொந்தமாக வைத்திருந்தது ஒரு கடிகாரம், 2 ஜோடி செருப்பு, ஒரு கருவி, ஒரு கிண்ணம், ஒரு பைபிள், ஒரு குரான், ஒரு பகவத்கீதை மட்டும்தான். இவ்வாறாக மகாத்மா காந்தியினுடைய வாழ்வு நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பாடம், உண்மையான செல்வம் எது என்று பார்க்கின்ற பொழுது நம்மிடம் இருக்கக்கூடிய செல்வத்தை நாம் பிறரோடு பகிர்ந்து கொள்வதுதான் ஒரு உண்மையான செல்வமாக மாறும். இதைத்தான் நாம் இன்றைய முதல் வாசகத்திலே ஆமோஸ் இறைவாக்கினர் 6ஆம் அதிகாரம் 1, 3 முதல் 7 வரை உள்ள இறை வார்த்தையிலே கூறுகிறார். நீங்கள் சுகத்தில் திளைத்து ஏழைகளின் அழுகுரலை கேளாமல் இருக்கிறீர்கள். செல்வத்தை தங்களுக்காக மட்டுமே பயன்படுத்தி கொள்கிறீர்கள். கடவுளின் தீர்ப்பை நீங்கள் சந்திப்பீர்கள் என்று ஆமோஸ் இறைவாக்கினர் இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக செல்வத்தை பிறரோடு பகிர்ந்து வாழ வேண்டும் என்கின்ற ஒரு அறிவுரையை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அவ்வாறு நாம் பிறரோடு பகிராமல் இருக்கின்ற பொழுது இந்த உலகத்திலே நீங்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்ந்தாலும் நீதி தீர்ப்பின் போது இறைவனிடமிருந்து நீங்கள் தண்டனை பெறுவீர்கள் என்கிற ஒரு அச்சுறுத்தலையும் ஒரு விழிப்புணர்வையும் தருவதாக இன்றைய முதல் வாசகம் அமைந்திருக்கிறது. இன்றைய 2ஆம் வாசகத்திலே திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகம் 6ஆம் அதிகாரம் 11 முதல் 16 வரை உள்ள இறை வார்த்தையிலே, செல்வ ஆசை எல்லா தீமைகளுக்கும் மூலமாக அமைந்திருக்கிறது என்று சொல்கிறார். எப்படி புத்தர் ஆசையை துன்பத்திற்கு காரணம் என்று சொல்வதைப் போலவே இங்கே பவுலும் செல்வ ஆசைதான் எல்லா தீமைகளுக்கும் மூலமாக அமைந்திருக்கிறது என்று சொல்கின்றார். செல்வத்தில் பற்று கொண்டவர்கள் விசுவாசத்திலிருந்து விலகுகிறார்கள். உண்மையான செல்வம் என்பது நீதியும் பக்தியும் விசுவாசமும் அன்பும் பொறுமையும் சாந்தியுமே உண்மையான செல்வம். இந்த உண்மையான செல்வத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பற்றி கொண்டு அதை
பிறரோடு பகிர்கின்ற பொழுதுதான் அந்த செல்வம் உண்மையான செல்வமாக மாறும் என்று பவுலடிகளார் இன்றைய தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்தின் வழியாக நமக்கு அறிவுரை கூறக்கூடியவராக இருக்கிறார். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெள்ளத் தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கின்றார். ஏழை, லாசரும், பணக்காரரும், செல்வந்தரும் இருக்கின்றார். அந்த ஏழை லாசர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் உணவிற்காக கஷ்டப்படக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் இந்த பணக்காரர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக எல்லா விதமான உணவையும் உண்ணக்கூடியவராக இருக்கிறார். இங்கே பணக்காரனுக்கு இருந்தது, செல்வம் வைத்திருந்தது அவனுடைய குற்றமல்ல. அவன் தவறு என்னவென்றால், அவன் வாசலிலே பசியோடும் வலியோடும் இருந்த அந்த லாசரை கவனிக்கவில்லை. அவன் தனது சுக வாழ்வை மட்டுமே பார்த்தான். பகிரு மனம் அவனிடம் இல்லாமல் இருந்தது. அவ்வாறு அவன் பகிராமல் இருந்ததன் காரணமாகத்தான் அங்கே செல்வந்தன் இறுதியிலே நீதி தீர்ப்பின் போது நரகத்திலே துன்புறக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் ஏழை லாசரோ ஆபிரகாமின் மடியிலே மகிழ்ச்சியோடு தந்தை இறைவனோடு இன்புற்று இருக்கக்கூடியவராக இருக்கிறார். இன்றைக்கு மனிதன் தன்னிடம் இருக்கக்கூடிய செல்வத்தை பகிராமல் இருப்பதற்கான முக்கியமான காரணங்கள் என்ன என்று பார்க்கின்ற பொழுது ஒரு 5 முக்கியமான காரணத்தை நான் கூறலாம் என்று நினைக்கின்றேன். முதலாவதாக சுயநலம். மனிதன் இயல்பாகவே எனக்கு, என் குடும்பத்திற்கே போதும் என்று சிந்திக்கிறான். செல்வம் கிடைத்தவுடன் அது தன் உழைப்பின் பலன் என்று எண்ணி பிறரை மறந்து விடுகிறான். பணக்காரன் செய்த நற்செய்தியிலே பணக்காரன் செய்த தவறும் இதே தவறுதான். தான் மட்டும் சுகமாக இருக்க வேண்டும், மற்றவர்களை கண்டுகொள்ளாத ஒரு நிலை. இரண்டாவதாக பற்றுதல் மற்றும் பேராசை. பவுல் சொல்கிறார், செல்வ ஆசை எல்லா தீமைகளுக்கும் மூலமாக இருக்கிறது. செல்வத்தில் மனம் கட்டுண்டால் எவ்வளவு இருந்தாலும் போதாது. அதனால் பகிரு மனம் தோன்றாது. இன்னும் தனக்கே வேண்டும் என்கிற அந்த மனநிலை உருவாகும். எனவே பேராசை செல்வத்தை பகிராமல் இருப்பதற்கு இரண்டாவது தடையாக இருக்கிறது. மூன்றாவது தடை என்று பார்க்கின்ற பொழுது பயமும் அச்சமும். நாளை எனக்கு போதுமா, என் பிள்ளைகளுக்கு போதுமா என்ற கவலை மனிதனை செல்வத்தை குவிக்க வைக்கிறது. கடவுளின் பார்வையில் நம்பிக்கை வைக்காமல் செல்வத்தில்தான் தன்னுடைய பாதுகாப்பை தேடுகிறான். எனவே அவன் தன்னிடம் இருக்கக்கூடிய செல்வத்தை பிறரோடு பகிராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நான்காவதாக பிறரின் துன்பத்தை புறக்கணித்தல். சில சமயம் நம்முடைய வாசலிலே அந்த லாசரை போலவே நம்முடைய சமுதாயத்திலே நாம் பார்க்கின்றோம். சாலை ஓரங்களிலே, நம்முடைய வீட்டு பக்கத்திலே, நம்முடைய உறவினர்களிலே, இன்னும் ஒரு சிலர் தெரிந்த நபர்கள் இந்த ஏழை லாசரை போலவே இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் நாம் அவர்களை கண்டும் காணாமல் போகக்கூடிய ஒரு மனநிலை. அவருக்கு வேலை செய்து சம்பாதிக்கலாம், அல்லது இது என் பிரச்சனை இல்லை என்று சொல்லி நாம் விலகி போகக்கூடியவர்களாக இருக்கிறோம். இதுதான் அந்த பணக்காரனுக்கு இருந்த அதே குருட்டுத்தனம் நம்முடைய வாழ்க்கையிலும் இருப்பது செல்வத்தை பகிராமல் இருப்பதற்கு நான்காவது ஒரு தடையாக இருக்கிறது. ஐந்தாவது ஒரு தடை தவறான புரிதல். சிலர் செல்வம் என்னுடையது, நான் கடினமாக உழைத்து பெற்றது, பிறருக்கு நான் ஏன் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் நமக்கு இறை வார்த்தை சொல்வது, செல்வம் உனக்கு சொந்தமானது அல்ல, கடவுள் கொடுத்தது. எனவே அதை நீ பிறரோடு பகிர்ந்து வாழ வேண்டும் என்பதைத்தான் இந்த ஒரு 5 முக்கியமான தடைகள் மனிதன் தனக்கு கிடைத்த செல்வத்தை பிறரோடு பகிராமல் இருப்பதற்கு ஒரு முக்கிய காரணியாக அமைந்திருக்கிறது. குறிப்பாக அக்டோபர் 1ஆம் தேதி கார்மல் சபையின் மிக முக்கியமான புனித குழந்தை தெரசம்மாளுடைய 100ஆண்டு விழாவை கொண்டாட இருக்கிறோம். இந்த புனிதை சொல்லக்கூடிய ஒரு உண்மையான செல்வம் எது என்று அவர் கூறுகிறார் என்று சொன்னால்,
பணம் அல்லது பொருட்கள் அல்ல, அன்பு. இந்த அன்பை எப்படி நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்று அவர் கூறுகிறார் என்றால், சிறிய செயல்களை அன்போடு செய்யுங்கள் என்பது அவரது லிட்டில் வே, அதாவது எளிய வழி போதனையாக இருக்கிறது. அவர் சொல்வது புன்னகை, ஊக்கம், உதவி, மன்னிப்பு இவை அனைத்தும் நம் உள்ளத்தின் செல்வமாக இருக்கிறது. அதை நாம் பிறருடன் பகிர்ந்தால் அது கடவுளுடைய கண்களில் மிகப்பெரிய செல்வமாக மாறுகிறது. மேலும் அவர் சொல்கிறார், நான் பெரிய காரியங்களை செய்ய முடியாது, ஆனால் சிறிய காரியங்களை மிகுந்த அன்போடு செய்கிறேன். இதன் பொருள், ஏழைகளுக்கு பணம் கொடுக்க முடியாவிட்டாலும் அன்பான சொற்கள், கருணை மனம், அக்கறை இவையெல்லாம் பகிரப்படும் பொழுது அது உண்மையான செல்வமாக மாறும் என்பதை சிறுமலர் தெரசாவினுடைய வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்கின்றோம். ஆம், கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய இறை வார்த்தை வழிபாட்டின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம், நமக்குள்ளே இருக்கக்கூடிய செல்வத்தை நாம் பிறரோடு பகிர்ந்து வாழ வேண்டும். அவ்வாறு பகிர்ந்து வாழ்கின்ற பொழுதுதான் அந்த செல்வம் உண்மையான செல்வமாக இருக்கும். அது ஒருவேளை நம்முடைய திறமைகளாக இருக்கலாம், ஒருவேளை அது நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களாக இருக்கலாம், ஒருவேளை நம்மை சார்ந்து இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு செய்யக்கூடிய சின்ன சின்ன உதவிகளாக இருக்கலாம். ஆனால் அதை நாம் பிறரோடு பகிர்கின்ற பொழுதுதான் அது ஒரு உண்மையான செல்வமாக மாறுகிறது. இன்று நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நமக்கு இருக்கக்கூடிய செல்வத்தை நாம் பிறரோடு பகிர்ந்து கொள்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு பணக்காரர்களாக இருக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து பணக்காரர்களாகவே இருக்கிறார்கள். ஏழையாக இருக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து அந்த நற்செய்தியில் வரக்கூடிய ஏழை லாசரை போலவே வாழ்நாள் முழுவதும் இறக்கின்ற வரைக்கும் அளவுக்கு அதிகமான துன்பங்களையும் போராட்டங்களையும் வேதனைகளையும் கஷ்டங்களையும் சந்திக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே மேலே வருவதற்கு பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய பணக்காரர் அந்த ஏழைக்கு உதவி செய்யாமல் இருக்கிறார். அதைத்தான் ஆண்டவரும் இன்றைக்கு நமக்கு உதவி செய்யக்கூடிய மனநிலை நமக்குள்ளே உருவாக்க வேண்டும் என்று சொல்கின்றார். அது உண்மையான செல்வமாக மாறும். அதே போலவே முக்கியமாக நம்மிடம் இருக்கக்கூடிய உறவை நாம் என்ன செய்ய வேண்டும்? வலுப்படுத்த வேண்டும். அது ஒரு உண்மையான செல்வமாக மாறும். நாம் ஒருவேளை யாராவது ஒருவரோடு நம்முடைய உறவில் விரிசல் இருக்கிறது என்று சொன்னால் அவர்களோடு பேசி அந்த உறவை சரி செய்கின்ற பொழுது அது உண்மையான செல்வமாக மாறும். இந்த நாளிலே இந்த இறை வார்த்தை வழிபாடு முழுவதும் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம், நாம் நம்முடைய சின்ன சின்ன செயல்கள் வழியாக பிறருக்கு உதவுதல், பிறரை பார்த்து புன்னகைத்தல், பிறருடைய தேவைகளிலே காசாக நாம் உதவி செய்ய முடியாவிட்டாலும் அவர்களுக்கு உடனிருந்து நம்முடைய உடனிருப்பை வெளிப்படுத்துவது, இதெல்லாம் ஒரு உண்மையான செல்வமாக மாறும். எனவே நம்முடைய குடும்பங்களிலே கணவன் மனைவியினுடைய தேவைகளிலே உடனிருக்கவும், மனைவி கணவனுடைய தேவைகளிலே உடனிருக்கின்ற பொழுது, பிள்ளைகள் பெற்றோருடைய தேவைகளில் உடனிருக்கின்ற பொழுது, பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய தேவைகளில் உடனிருக்கின்ற பொழுது அது உண்மையான செல்வமாக மாறுகிறது. இவ்வாறு குடும்பத்திலே ஒருவருக்கொருவர் நல்ல ஒரு உறவை உருவாக்குகின்ற பொழுது, பகிர்கின்ற பொழுது அது சமுதாயத்திற்கு வருகிறது. சமுதாயத்திலே நாம் பகிர்ந்து கொள்கின்ற பொழுது அது ஒவ்வொரு மனிதனாக கடந்து நம்முடைய நாட்டிற்கு செல்கிறது. இவ்வாறு இந்த உலகம் முழுவதும் ஒவ்வொருவரும் தனக்குள் இருக்கக்கூடிய செல்வத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்கின்ற பொழுது ஏழைகள் என்று யாருமே இல்லாமல் இந்த உலகம் அனைவரும் எல்லாம் பெற்று வாழக்கூடிய மனிதர்களாக மாறுவார்கள். எனவே இந்த நாளிலே நமக்குள்ளே இருக்கக்கூடிய செல்வத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்வோம். அவ்வாறு பகிர்ந்து கொள்வதுதான் உண்மையான ஒப்பற்ற செல்வமாக மாறும். அந்த செல்வம் நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்லும். எனவே
பகிர்வதற்கு தேவையான அருள் வேண்டி இந்த நாளிலே நாம் இறைவனை நோக்கி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.